ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் குக்கிங் வீடியோ தான். என்ன தெரியுமா? என்ன சாப்பாடு? பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு. அப்புறம் என்ன, பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்து வச்சாச்சு. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமா சர்ப்ரைஸாக பண்ணலாமேன்ட்டு நாங்கள் எல்லாமே பிரியாணிக்கு பிளான் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சோம். இதையும் நான் பக்தியோடு தான் ஆரம்பிப்பேன். எங்கள் அக்கா அடுப்புக்கு சந்தன குங்குமம்லாம் வைக்க சொன்னாங்க. வச்சுட்டு சூடத்தை வச்சு தான் அடுப்பே பற்ற வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன, பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கணும். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். பாத்திரத்துலேருந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நெய் ஊற்றவே மறந்துட்டோம். சரி என்ன பண்ணுறது, நம்ம பண்ணுறதான் பிரியாணிட்டு மறுபடியும் நெய்யை அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் என்ன, சிக்கனை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த மசாலாவில் நல்லா கிளறிக்கோங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனாலட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாமே சேர்த்துக்கிட்டாச்சு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்களாக செஞ்சிட்ருக்கோம். பிரியாணி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றி மறுபடியும் மசாலாலாம் அந்த கறியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம சைடு கேப்பில் கிரேவி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக இது கொதிக்கும் போது தான் சேர்ப்பாங்க, நான் முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் சொல்லி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் தம்பியும் எங்கள் அக்காவும் தான் இந்த பிரியாணிக்கு மாஸ்டர். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இந்த பதம் போதும், இதில் நம்ம அரிசி கலந்துக்கலாமேன்ட்டு என் தம்பி அரிசியை கொட்ட சொல்லிட்டாங்க. அரிசியும் நம்ம பிரியாணியில் சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டதுக்கப்புறம் அந்த அரிசியும் சிக்கனும் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நல்ல மசாலாவில் மறுபடியும் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அரிசி உடையாமல் தான் கிளறணும். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால சீக்கிரமே உடஞ்சிரும். ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தண்ணி கீழே உரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் தம் போடுறதுக்கு சரியான டைம்ட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினாலாம் போட்டுட்டு ஃப்ளேவருக்காக மேலேயும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, தம் பிரியாணிக்கு தம்மு தான் மெயின். ஸோ தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஆவி வெளியில் வராத அளவுக்கு 2 கல்லையும் சைடில் வச்சுட்டு கீழே இருந்த அனல்கங்கள்லாம் அள்ளி அது மேலே போட்டாச்சு. இது கூட என்னென்ன பண்ணோம், ரைத்தா, முட்டை, அப்புறம் கிரேவி, அப்புறம் சிக்கன் சில்லி இது எல்லாமே நாங்கள் பண்ணோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் தான். 20 நிமிஷம் கழித்து தம்மையும் எடுத்து பார்த்தாச்சு. நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா வரும்னு. அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு, அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு பிரியாணி. நான் நினைக்கவே இல்லை, சூப்பராக வந்துருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி கொடுத்து பார்த்துட வேண்டியதான்ட்டு நாங்களும் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் கொடுத்து பார்த்தா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக நாங்களும் சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.